Hi everyone, today we are going to see 12th practical organic qualitative analysis. ஸோ நமக்கு வந்து 12th ப்ராக்டிக்கலில் ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் 9 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 9 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் ஏதோ ஒன்று தான் நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ அப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 9 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப், சாச்சுரேட்டட் ஆர் அன்சாச்சுரேட்டட், அரோமேட்டிக் ஆர் அலிஃபாட்டிக் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் அந்த 9 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பென்சால்டிஹைடு, சின்னமால்டிஹைடு, அசிட்டோஃபினோன், பென்சோயிக் ஆசிட், சின்னமிக் ஆசிட், யூரியா, குளுக்கோஸ், அனிலின், சாலிசிலிக் ஆசிட். ஸோ இந்த 9 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 9 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் அரோமேட்டிக்கா அலிஃபாட்டிக்கா, சாச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா, ஃபங்க்ஷனல் குரூப் என்ன, அதோடைய ஃபார்முலாஸ் என்ன, ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட மாலிகுலர் ஃபார்முலா, அரோமேட்டிக் ஆர் அலிஃபாட்டிக், சாச்சுரேட்டட் ஆர் அன்சாச்சுரேட்டட், ஃபங்க்ஷனல் குரூப் இதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டு பென்சால்டிஹைடு. பென்சால்டிஹைடோட மாலிகுலர் ஃபார்முலா C6H5CHO. ஸோ இது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டு. சாச்சுரேட்டட், ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நமக்கு என்ன ஆல்டிஹைடு, ஏன்னா CHO இருந்தாலே என்னது ஆல்டிஹைடு. ஓகேவா? ஸோ சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அதாவது கார்பன் செயினில் டபுள் பாண்ட், அட்லீஸ்ட் ஒன் டபுள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்தது அப்படின்னா அது வந்து என்னது அன்சாச்சுரேட்டட். ஓகேவா? இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால இது வந்து சாச்சுரேட்டட். ஸோ இப்போ பென்சால்டிஹைடை பொறுத்த வரைக்கும் அரோமேட்டிக், சாச்சுரேட்டட், ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சின்னமால்டிஹைடு. சின்னமால்டிஹைடு ஃபார்முலா C6H5CH double bond CH CHO. So it is a aromatic compound, unsaturated, functional group aldehyde. இங்கே இருக்குது நமக்கு என்ன கடைசி என்ன இருக்குன்னா CHO இருக்குது. ஸோ இப்போ ஆல்டிஹைடு CHO இருந்தாலே ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடு. இங்கே வந்து CH டபுள் பாண்ட் CH இருக்குது, அதாவது கார்பன் செயினில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இந்த குரூப் வந்து அன்சாச்சுரேட்டட் அண்ட் ஆல்சோ அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் அசிட்டோஃபினோன். ஸோ அசிட்டோஃபினோன் ஃபார்முலா C6H5COCH3. ஓகே. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த CO நம்ம எப்படி எழுதலாம்னா C டபுள் பாண்ட் ஓன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த C டபுள் பாண்ட் ஓ, இங்கே டபுள் பாண்ட் இருக்குல்ல, அப்போ இது வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டு தானே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. ஏன்னா கார்பன் செயினில் டபுள் பாண்ட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்டிஹைடை கூட நம்ம எப்படி எழுதலாம், C டபுள் பாண்டு, ஆல்டிஹைடை கூட எப்படி எழுதலாம், C டபுள் பாண்டு OHன்னு எழுதலாம். அப்போ ஆல்டிஹைட்லேயும் டபுள் பாண்ட் இருக்கும், கீட்டோன் COலையும் டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன மீன் பண்ணக்கூடாதுன்னா அன்சாச்சுரேட்டட் மீன் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் காம்பவுண்ட் அசிட்டோஃபின் ஃபார்முலா C6H5COCH3. இட் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அண்ட் தென் சாச்சுரேட்டட். ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குது, CO இருக்குது, தட் மீன்ஸ் C டபுள் பாண்ட் O. ஸோ கீட்டோன், ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கீட்டோன். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பென்சோயிக் ஆசிட். ஸோ பென்சோயிக் ஆசிட் ஃபார்முலா C6H5COH. ஸோ இட் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட், saturated, and then functional group COOH இருக்கிறதுனால functional group என்னது, functional group வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். functional group வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஸோ அப்போ பென்சோயிக் ஆசிட்டில் பென்சோயிக் ஆசிட்டில் அரோமேட்டிக், சாச்சுரேட்டட், கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சின்னமிக் ஆசிட். சின்னமிக் ஆசிட் ஃபார்முலா C6H5CH டபுள் பாண்ட் CHCOH. ஓகேவா? ரைட்டு. ஸோ இட் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இட் இஸ் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். COH ஃபங்க்ஷனல் குரூப் வந்து COH இருக்கிறதுனால ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்னது கார்பாக்சிலிக் ஆசிட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூரியா. ஓகேவா? ஸோ யூரியா ஃபார்முலா NH2CONH2. ஓகே. ஸோ இப்போ இட் இஸ் ஏ அலிஃபாட்டிக் காம்பவுண்டு. யூரியா வந்து என்ன காம்பவுண்ட் அப்படின்னா அலிஃபாட்டிக் காம்பவுண்டு. ஸோ இட் இஸ் ஏ சாச்சுரேட்டட்
அண்ட் தென் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து NH2 NH2. அப்போ NH2 2 டைம்ஸ் இருக்கிறதுனால ஃபங்க்ஷனல் குரூப் என்னதுன்னா டைஅமைடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து குளுக்கோஸ். குளுக்கோஸோட ஃபார்முலா C6H12O6. இட் இஸ் அலிஃபாட்டிக் காம்பவுண்டு, சேச்சுரேட்டட், ஃபங்க்ஷனல் குரூப் கார்போஹைட்ரேட். ஃபங்க்ஷனல் குரூப் கார்போஹைட்ரேட். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பவுண்டு என்ன அப்படின்னா அனிலின். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் அனிலின். ஸோ அனிலின் ஃபார்முலா C6H5NH2. C6H5NH2. ஸோ இட் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட், சேச்சுரேட்டட். ஸோ NH2 இருக்கிறனால ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்னது அமீன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட் ஃபார்முலா வந்து பென்சின் ரிங்கில் COOHும் OHங்கிறது அது என்னது சாலிசிலிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஏ அரோமேட்டிக் அண்ட் தென் சேச்சுரேட்டட். COOH குரூப் இருக்கிறதுனால இட் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஸோ அப்போ ஓவரால் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 9 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் 2 காம்பவுண்டு மட்டும்தான் அலிஃபேட்டிக். எதெல்லாம் அப்படின்னு அலிஃபேட்டிக்னா யூரியாவும் குளுக்கோஸ் மட்டும்தான் என்னது அலிஃபேட்டிக். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எல்லாமே என்னன்னா அரோமேட்டிக்கு. அதே மாதிரி சாச்சுரேஷன் அன்சாச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா சின்னமால்டிஹைடும் ப்ளஸ் வந்து சின்னமிக் ஆசிடும். ஓகேவா? இந்த 2 காம்பவுண்டு மட்டும்தான் என்னது unsaturated. ஓகேவா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.